கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். இன்று பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் இதில் சில விதிமுறைகள் எப்படி இருக்குது, நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா எப்படி பண்ணணும், ஒரு ட்ரேடிங் பண்ணினா எப்படி பண்ணணும், அதில் என்ன கான்செப்ட், அதில் என்ன மெத்தடாலஜி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுங்கிறது ஆரோக்கியம். பொதுவாகவே பங்குச்சந்தையில் முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தையின் போக்கு, சந்தை எந்த வழியில் செல்கிறதோ அதற்கேற்றாற்போல் அந்த பங்குகளினுடைய தனிப்பட்ட குணத்தையும் அனுசரித்து தான் நாம் பங்குகளை தேர்வு செய்து டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் பார்த்து இன்வெஸ்டாக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் செய்யணும். அப்படி நம்ம செய்கிற போது பார்த்திங்கனாக்கா, நம்ம வாங்குகிற எல்லா பங்குகளுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் ஒரு கேள்விக்குறி. சரி, நம்ம வாங்கியிருக்கிற பங்குகள் ஏறினால் வெல்கம், ஏறலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். ஒரு பங்குகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் பார்க்குறீங்க, ஃபினான்ஷியல் பார்க்குறீங்க, அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் எல்லாம் பார்த்துட்டு நியர் லோவாக இருக்கிற பங்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு வழக்கம். இயர் ஹை கிட்ட போனாக்கா அது பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்போ சப்ஜெக்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி ட்ரேடிங் சப்ஜெக்ட் எதுவும் இந்த வீடியோவில் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யவில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும், இருந்தால் என்ன பலன், சில ஆண்டுகள் தொலைதூரம் தட் இஸ் நீண்ட கால அடிப்படையில் இருந்தால் எவ்வளோ பலன்கள் கிடைக்குங்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணி இருக்கிற டேட்டாவின் அடிப்படையில் என் கருத்துக்களை சொல்கிறேனே தவிர எந்த நிறுவனத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் என் கருத்து தெரிவிக்கவில்லை. நிறுவனத்தினுடைய மதிப்பு என்பது வேறு, தற்போது சந்தையில் அந்த நிறுவனத்தினுடைய பங்கின் விலை என்பது சந்தையினுடைய போக்கு ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு இருக்கும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. நிறுவனங்கள் நல்லா தான் இருக்கும். நிறுவனங்கள் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம், நல்ல ஃபினான்ஷியலி ஓரியன்ட், நல்ல குட் கம்பெனியாக இருந்தாலும் அதனுடைய பங்கினுடைய பங்களிப்பு சந்தையினுடைய போக்கு, செய்திகள் அடிப்படையில் மேக்ரோ, மைக்ரோ அண்டு ஜியோ பாலிட்டிக்கல் அண்டு லோக்கல் தட் இஸ் டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். இது ஒரு பக்கம். கடந்த என்னுடைய ஒரு வீடியோ பதிவில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதை நான் இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக ஒரு நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு. கருத்துக்களுக்கு வரவேற்பு கொடுக்குறேன். ஏன்னா இது மாதிரி கருத்துக்கள் தெரிவித்தாதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து ஒரு விவரங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த பதிவில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏன் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன் ஷார்ட் டைம் நல்லா தானே இருக்குது, ஷார்ட் டைம்லேயே நிறையா பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு அந்த பதிவினுடைய சுருக்கத்தை நான் புரிஞ்சின்ற அளவுக்கு நான் உங்களுக்கு அதுக்கு கருத்து தெரிவிக்கிறேன். இப்போ நாங்கள் தலைப்பு எடுத்துக்கிட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்டாக்கை நான் ஒரு கம்பேரிட்டிவாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் இந்த விலைக்கு வாங்கியிருந்தால் தற்போது அதனுடைய மதிப்பு என்ன, சிஏஜிஆர் என்ன அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கிற டேட்டா வச்சு நான் எடுத்திருக்கேன். நான் எந்த இதில் சொல்லப்பட்ட பங்குகள் எதுவும் என்கிட்ட கைவசமும் இல்லை, நான் வர்த்தகம் செய்யவோ அல்லது பரிந்துரையோ செய்யவில்லை என்பதை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வெல்த் கிரியேஷன், காம்பவுண்டிங் ஆஃப் மணி அப்படின்னு பார்க்குற போது பார்த்திங்கனாக்கா நம்ம நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கணும். நல்ல பங்குகள்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. அது வங்கித்துறையாகட்டும், ஐடி துறையாக இருக்கட்டும், எஃப்எம்ஜியாக இருக்கட்டும், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்கு தொலைதூர பார்வைக்காகவும் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து செய்யலாம்
அப்படி பார்க்குற போது எல்லா பங்குகளுமே நமக்கு பலன் கொடுத்துருக்கா அப்படின்னா அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சந்தையின் போக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்குகளுக்குடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் ஏறி இருக்க, இது ஏன் ஏறலை சார், இது ஏன் லிஸ்ட் ஆகலை, இன்றைக்கி ஏன் வந்து இந்த ஸ்டாக்கு இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒரு சில உதாரணமான ஸ்டாக்கை சொல்லி கேட்குறதுக்கும் இடம் இருக்குது. we get only what we deserve. நம்மளுடைய முதலீடு இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் பல்வேறு துறைகளில் ஒரே துறையிலே ஒரே ஸ்டாக்லேயே போடாமல் பிரித்து போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடந்த கால அனுபவங்கள் சொல்லுவாங்க. ஆல் பேக்ஸ் ஷுட் நாட் பி பிளேஸ்ட் இன் ஒன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 3 துறைகளை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஐடி, ஒரு எஃப்எம்சிஜி, ஒரு வங்கித்துறை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ், ஐடிசி, சவுத் இண்டியன் பேங்க் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு இருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ் 100 ஸ்டாக்கு ஐபிஓவில் 1993 95 ரூபாய்க்கு மதிப்புக்கு வாங்கியிருந்தால் அதனுடைய காஸ்ட் 9500 ரூபாய். அப்புறம் அதுக்கு போனஸஸ்ஸு அண்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டெல்லாம் நடத்துட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷம் வாரியாக எடுத்துகிட்டு இப்போ இருக்கக்கூடிய மதிப்புக்கும் அந்த ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை மல்டிப்ளிகேஷன் எவ்வளோன்னு பார்க்குற போது அதுக்கு எவ்வளவு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்குங்கிறது ஒரு சின்ன புள்ளி விவரங்கள் தரேன், ஒரு தகவலுக்காக தரேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா எப்படி எந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கலாம், நம்மவே நம்ப முடியாத மதிப்பெல்லாம் வந்திருக்குது. ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டாக்கா உடனுக்குடனே நம்ம பெரிய பலன்கள் எதிர்பார்ப்பது என்பது கொஞ்சம் சற்று வாய்ப்பு கம்மி. 1994 ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க 1:1. அப்போ 100 வந்து உங்களுக்கு 200 ஆகிடுது. 1997 மறுபடியும் போனஸ் 1:1. அப்போ 200 வந்து 400 ஷேர் ஆகிடுது. அப்போ 1999 2:1ன்னு கொடுக்குறாங்க. அப்போ 400 என்னது 1200 ஷேர் ஆகுது. அப்போ 2004 போனஸ் 1:1. 1200 என்ன ஆகுதுங்க 2400 ஆகுது. 2006 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10லிருந்து 5 பண்ணுறாங்க. அப்போது இந்த 2400 4800 ஷேராக மாறுது. அப்போது 2014 அடுத்த போனஸ் 1:1. 4800 9600 ஆகுது. 2015 போனஸ் 1:1. 9600 19200. சரி, 2018 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 5 ரூபாயிலேருந்து 2 ரூபாயாக பண்ணுறாங்க. அப்போ அந்த 19200 48000 ஷேராக மாறுது. இப்போது கரண்ட் வேல்யூ ஆஸ் ஆஃப் 2025 அப்போது ஒரு தோராயமாக ஆகஸ்ட்டு முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1600 ரூபா ரேட்டில் எனக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து 1520 இந்த ப்ரைஸ் பண்டில் இருக்குது. சந்தையினுடைய இந்த டேரிஃபிஷனால் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒரு தோராயமாக ஒரு 1600 வச்சுட்டா 48,000 × 1600 7.68 கோடிங்க. நம்ப முடியாத அளவுக்கு இதனுடைய பங்களிப்புகள் இது இத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தால் பலன். பட் ப்ராக்டிக்கலாக யாரும் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா சற்று கேள்விக்குறி தான். ஒரு வலைதள செய்தியில் கூட பார்த்தேன், ஒரு முதியவர் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பங்குல வந்து இவ்வளோ மூலதனம் பண்ணினார், இத்தனை கோடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வலைதள செய்தியில் பார்த்த ஞாபகம். முடியாது என்பது கிடையாது, பட் நத்திங் இஸ் இம்பாசிபிளாக இருந்தால் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி பண்ணினோன்னா நமக்கு அந்த நிறுவனத்தினுடைய போனஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட், இது மாதிரி டிவிடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிற போது நமக்கு அதனுடைய பங்குகள் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய 2-3 பங்கு நல்ல தேர்ந்தெடுத்து பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியம். அப்போது கரண்ட் வேல்யூ 2025ங்கிற போது இந்த வேல்யூ. அப்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 9500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு turned into 7.68 crores. அப்போ மல்டிப்ளைட் பை 80,800 டைம்ஸு 32 வருஷத்தில் ஆயிருக்கு. அப்போ சிஏஜிஆர் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 38% பர் இயர்ங்கிற அளவில் ஒரு கணக்கீடு வருது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று கேள்விக்குறி தான்.
பட்டு நமக்கு நல்ல பங்காக அமைஞ்சு நம்ம பொறுமையாக ஹோல்டு பண்ணாக்கா பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சந்தையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதுக்கு தொலைநோக்கு பார்வையில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரங்கள் தான் கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் நான் அந்த டேட்டாவில் எடுத்தது தான். அடுத்த ஸ்டாக் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஐடிசி ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிவிடெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய பங்கு. நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது டிவிடெண்ட்லாம் நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்போது 100 shares ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. 1970 1:2 தராங்க. அப்போ 100 என்ன ஆகுது? 150 ஆகுது. 1980 1:5 ஆகுது. அப்போ 150 180 ஆகுது. 1989 1:1. அப்போ 180 360 ஆகுது. 1991 3:5 360 576 ஆகுது. அப்போ 1994 1:1 576 1152 ஆகுது. இப்போ 2005 போனஸ் 1:2 1152 1728. இப்போ 2005 ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து ₹1 கொடுக்கிற போது 1728 × 10ங்கிற போது 17,280 ஷேர்ஸ் வருதுங்க. அப்போ 2010 போனஸ் கொடுக்குறாங்க 1:1 17,280 34,560 ஆகுது. இப்போ 2016 1:2 போனஸ் 34,560 51,840. 2022 போனஸ் 1:1 51,840 1,03,680. ஓகே. இப்போ கரண்ட் வேல்யூ ஆஸ் ஆஃப் 2025 இன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக்ஸு அந்த விலையை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட் ப்ரைஸு இப்போ தோராயமாக ஒரு ₹400 ரேஞ்சு 398 405 ட்ரேடிங் இருக்குது. ஒரு ஆவரேஜாக 400 எடுத்துட்டோம்னாக்கா இப்போ அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 4.14 கோடி ஆயிடுது. அப்போ ஷேர் சொத்து டிவிடெண்ட்டெல்லாம் பார்க்குற போது 1.5 to 2 crores டிவிடெண்ட்டே வந்திருக்கு ஆன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக். இது ஒரு. அடுத்தது சவுத் இண்டியன் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்துன்னு பார்த்துட்டிங்கனாக்கா 2008 67 × 15 ₹1,005 இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த வேல்யூக்கு ₹15 வேல்யூக்கு 67 ஸ்டாக்கு வாங்குகிறோம். ஆஃப்டர் 2008 போனஸு ப்ளஸ் ஸ்ப்ளிட்டு 2008 2010 2017 2024 ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கனாக்கா 1250 ஷேர்ஸ் இன்றைக்கி வேல்யூக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி வேல்யூ ஒரு தோராயமாக 32 ஆவரேஜ் ரேட் போட்டிங்கனாக்கா அதனுடைய வேல்யூ 40,000. 1250 × 32 தோராயமாக 40,000 வருது. அப்போ சிஏஜிஆர் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 1005 17 வருஷத்தில் 22% கொடுத்துருக்கு. சர்ப்ரைசிங்லி South India Bank gave the highest percentage of return since 2008. Multiple splits and low base price. ITC எடுத்துட்டிங்கன்னா steady and strong dividends. Total return higher than மேலே காட்டிருக்க மாதிரி நல்ல டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் பெரிய டிக் ஜெயண்ட் கம்பெனியாக இருந்தாலும் லோயர் ரிட்டர்ன்ஸாக இருந்தாலும் 2008 பட் மாசிவ் வெல்த் கிரியேஷன் 1993 ஐபிஓவில் வாங்கியிருந்தா நல்ல வெல்த் கிரியேஷன் ஸ்டாக்கு. பொதுவாக பார்க்குற போதுங்க தொலைதூரத்தில் தட் இஸ் நீண்டகால முதலீட்டுக்குன்னு பார்க்குற போது இந்த 3 ஸ்டாக்கையும் நாம் பார்க்குற போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கிறது? கேபிட்டல் வேல்யூ அண்டு டிவிடெண்ட் ஏர்ன்டு டோட்டல் வெல்த்து சிஏஜிஆர் குரோத்தெல்லாம் பார்க்குற போது ஒரு தோராயமாக இன்ஃபோசிஸ் 39% பர் ஆனம், ஐடிசி 26% பர் ஆனம், சவுத் இண்டியன் பேங்க் 11% பர் ஆனம். சவுத் இண்டியன் பேங்க் இதை காமிட்டு ஏன் குறைவாக கொடுத்துருக்கோன்னா இது அது வந்து இயர்ஸ் முன்னாடி இது இயர்ஸ் பின்னாடி, அதனால் இந்த வித்தியாசம். ஸோ சிஏஜிஆருங்கிறது நல்ல ஓரளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்ஃபோசிஸ்ஸு ஒரு ட்ரூ வெல்த் கிரியேட்டர் ப்ளஸ் ஸ்ட்ராங் டிவிடன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு ஒன்று. அப்போ ஐடிசிங்கிறது ஸ்ட்ராங் காம்பவுண்டர் வித் ஹெவி டிவிடெண்ட் பே அவுட்ஸ். சவுத் இண்டியன் பேங்க் மெனி ஸ்பிளிட் போனஸ் இருந்தாலும்
அதனுடைய ப்ரைஸ் growth வீக் ப்ரைஸ் growthன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறனால அது ஓரளவுக்கு குறைவான பலன்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து தொலைதூரத்துக்கு முதலீடு செய்கிற போது அதுக்கான பலன்கள் என்பது ஓரளவுக்கு சந்தையினுடைய போக்கை அனுசரித்து கிடைக்கும். நான் அந்த மேலே சொல்லியிருக்கிற 3 ஸ்டாக்கும் ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையிலையும் அதனுடைய ஃபினான்ஷியல் மற்றும் வழங்கப்பட்ட டிவிடெண்ட்ஸ் இருக்கிறவங்களையும் கொடுத்துருக்கேன். ஆனால் இது எதையுமே நான் பரிந்துரை செய்யவில்லை. இது மாதிரிலாம் செஞ்சு முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் தரலாம் என்பது ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது எப்படி நாம் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் டெக்னிக்கல் எல்லாம் பார்த்து பண்ணுறோம். அந்த நிறுவனத்தினுடைய கேபிட்டலைசேஷன், சேல்ஸு, ரெவென்யூ, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட், அதன் அடிப்படையில் வழங்கக்கூடிய டிவிடெண்ட், இது மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்து நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரகம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா நம்ம வேலை முடிஞ்சுதான்னு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 3 மாதம் இருக்க அதனுடைய காலாண்டு முடிவில் நல்ல கூர்ந்து நோக்கிற போது என்ன கேட்டிங்கனாக்கா, அதில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லை அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய பங்களிப்புகள் ஏறிக்கொண்டு இருக்கிறதா அல்லது அப்படியே இருக்கிறதான்னு பார்க்கணும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட நாம் அதில் என்னன்னு போய் டீப் அனலைஸ் பண்ணி அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை தரவாக பார்க்கணும். எதனால் இது குறைஞ்சிருக்கு, ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் சரி, நியாயமாக இருந்ததுன்னா ரேட்டு மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் அதில் ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் வந்ததுன்னா நமக்கு கூடுமானே வாங்கியதை விட முதலீட்டுங்கிற அடிப்படையில் சற்று லாபமாக இருந்தாலும் அல்லது குறுகிய நஷ்டமாக இருந்தாலும் அந்த பங்கை விட்டு வெளியில் வரணுமே தவிர நாம் இல்லை அப்படி தான் இருக்கணும் நமக்கு நாம்ளே கஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் பார்த்துட்டு தான் நாம் அதை தொலைதூரத்துக்கு வச்சுக்கிறது, நீண்ட கால முதலீட்டுக்கு வச்சுக்கிறதான்னு முடிவு பண்ணி மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பங்கினுடைய செய்திகளை அப்பப்போ நம்ம கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது, நிறுவனத்துடைய செய்திகள் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கிறது தகுந்த மாதிரியும் பங்குகளுடைய விலைகள் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.